find the simple interest on 68,000 at 16 into 2 into 2 divided by 3% per annum for 9 months. சரியா 9 மந்த்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கேட்காங்க. ஒரு தொகை வந்து கொடுத்துருக்காங்க 68,000 பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஒரு வருஷம் கூட இல்லை 9 மந்த்ஸ் தான். சரியா 9 மந்த்ஸ்க்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அசலும் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டுருக்காங்க. சரியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன I = PNR டிவைட் பை 100. இப்போ பிங்கிறது எவ்வளோ, அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 68,000. சரியா 68,000. இதை வந்து நமக்கு வந்து ஆர் வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ 16 2 டிவைட் பை 3. சரியா இதை வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்ம நம்பராக மாற்றிக்கலாம், ஃபுல் நம்பராக மாற்றிக்கலாமா. இது வந்து 48 50 டிவைட் பை 3. 16 into 3 48 + 2 50 டிவைட் பை 3. சரியா என்னங்கிறது என்னது 9 மந்த்ஸ். அப்போ டோட்டல் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது 12 மந்த்ஸ், அதில் 9 மந்த்ஸ். சரியா 12 மந்த்ஸில் பாதி 9 மந்த்ஸ் நம்மளுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா அப்போ PNR டிவைட் பை 100, அந்த I = PNR டிவைட் பை 100 ஈக்குவல் டு பிங்கிறது என்னது 68,000 இன்ட்டு என்னங்கிறது என்னது 9 into 12 9 டிவைட் பை 12. அப்புறம் ஆர் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50 டிவைட் பை 3. சரியா 3 12 9 டிவைட் பை 12 என்ன, அப்புறம் 100. சரியா 100 இது வந்து கேன்சல் பண்ணலாமா, 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இது வந்து 3 3s are 9, இது 4 4 3s are 12, இது 4 ஆகிடுச்சுமா 4 இங்கே வந்து 28. இங்கே 2 இருக்குமா பேலன்ஸு, இங்கே 4 இப்போ 4 7s are 28. அப்போ மீதி 28 + 0. சரியா இதையும் ரிமைனிங் என்ன இருக்குது, என்ன இருக்குது 170 × 50. சரியா இதை வந்து பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர். ஓகே பெருக்கணும்னா 0 0 0 வந்துடுமா, 0 5 7s are 35 35 5 ரிமைனிங் 3 5 1s are 5 5 3 8. சரியா இப்போ 8,500. இப்போ ஐ என்னது நம்மளுக்கு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 8,500. த ஆன்சர்.